லைஃப் கோச்சிங் லைஃபோட சம்மந்தப்பட்டு சொல்லாமல் வேறு எப்படி நம்ம வந்து சொல்கிறது, அதனால ஃபைண்டிங் சம் க்ரியேட்டிவ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். ஸோ ஹியர் யூ கோ. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து முட்டைக்கோஸ் மசாலா. ஸோ நான் வந்து காய் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் தோணிச்சு, இப்போ நமக்கு வந்து தேவையில்லாத பகுதி இருக்கு இல்லையா, நம்ம சமைக்க முடியாத பகுதிகள். அதாவது வெளியில் வந்து இந்த தோல் வந்து கொஞ்சம் அழுக்காக இருந்தது, மேலாப்பில் இருந்தது. அதுக்கப்புறம் நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹெவியாக இருக்கிற அடர்த்தியாக இருக்கிற இந்த பகுதி, இந்த மாதிரி எந்தெந்த பகுதி வேண்டாம் அப்படின்னு அதெல்லாம் நம்ம நீக்கிடுவோம். தோல் நீக்கிடுவோம், சில சமயம் கொட்டை நீக்கிடுவோம், சில சமயம் வந்து அந்த நுனிகளை வந்து கட் பண்ணுவோம். அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு நமக்கு தேவையான பகுதியை எடுத்து போட்டு நம்ம சமைப்போம். ஸோ இப்போது நம்ம வந்து என்ன பண்ணிடுறோன்னா, நம்மளுக்கும் அதே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுறோம். நமக்கு வந்து இந்த இயல்புகள் இருக்குது, இந்த இயல்புகள் வந்து நல்ல இயல்புகள், இந்த இயல்புகள் வந்து பிடிக்காத இயல்புகள், இந்த இயல்புகள் வந்து எனக்கு சுத்தமாக டாலரேட்டே பண்ண முடியாது, என்னால் வந்து அவ்வளோ ஒரு அருவருப்பான விஷயங்கள் வந்து நம்ம இயல்புகளில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி இந்த சுத்தம் பண்ணி தோல் நீக்கி இதை பண்ணி அதை பண்ணி பாகுபடுத்துகிற மாதிரி நமக்குள்ளே அந்த மாதிரி வந்து பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்போது சில விஷயங்கள் வேணும்னு நினைக்கிறோம், அதை வந்து ரொம்ப தேடுறோம். சில விஷயங்கள் வேண்டாங்கிறோம், அதை வந்து அப்படியே அகற்றணும்னு நினைக்கிறோம். இப்போது இதில் வந்து என்ன வந்து ஒரு முக்கியமான விஷயம்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு திட வடிவம் நம்ம நினச்சிட்ருக்கோம். நம்ம அப்படியே கிடையாது. நம்ம வந்து எல்லாமே ஒரு எனர்ஜி ஃபார்ம் தான், ஒரு ஆற்றலின் வடிவம் தான். அப்போது நம்மளுடைய அகம், நம்ம மனசுங்கிறது வந்து ஒரு ஒரு ஆற்றல், ஒரு எனர்ஜெட்டிக் ஃபார்மில் இருக்குது. ஸோ அப்போது அதில் வந்து இந்த விஷயத்தை வந்து தூக்கி போடவோ, இந்த விஷயத்தை வந்து வச்சுக்கவோ, அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது. அது எங்கே நடக்கும்னா ஃபிசிக்கல் ஃபார்ம், திட வடிவத்தில் மட்டும்தான் அது நடக்கும். அதனால தான் நம்மளுக்கு வந்து என்ன இயல்பு இருக்குது, அது சரி தவறு அப்படிங்கிற சொல்கிற ஒரு யோக்கியதையே கிடையாது நம்மளுக்கு, நம்ம அறிவுக்கு. ஆனால் இப்போ சிலது வேணுங்கிறது இருக்குது, சிலது வேணாங்கிறது இருக்குல்ல, அது நமக்கும் அப்ளிகபிள் தான், அது நம்மளுக்கும் இருக்குது. ஸோ அது எங்கே அப்ளிகபிள்? இப்போ நம்மளுடைய எனர்ஜியை வந்து புற வடிவத்தில் எங்கே நம்ம பண்ணுறோம்னா செயல் மட்டும்தான் புற வடிவத்திலான ஒரு க்ரியேஷன், அந்த ஃபார்ம் கொடுக்குறோம் இல்லையா? ஃபார்ம்லெஸ்லேருந்து அந்த ஃபார்முக்கு வரும், அந்த வடிவத்துக்கு வரும். ஸோ அந்த வடிவத்தில் இது தேவையான செயல், தேவையில்லாதது, இதை வந்து செய்யணும், கூடியது கூடாதது, சரியானது தவறானது, இந்த மாதிரி பாகுபடுத்தி பார்த்து அதில் தேவையான இடத்துல இந்த எனர்ஜியை செலவு பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு அருகதையும் இருக்குது, நம்மளுக்கு ஆப்ஷனும் இருக்குது. நம்மளால் அது மட்டும்தான் பண்ண முடியும். அந்த இடத்துல சாய்ஸ் இருக்குது. ஸோ அந்த புற வடிவம் ஆன செயலில் வந்து நம்மளுடைய அந்த இயல்பை வந்து போய் நம்ம பயன்படுத்தலாம், நம்ம வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணலாம், அதை வேறு வேறு ஃபார்மாக நம்ம க்ரியேட் பண்ணலாம்.